My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.2 question number 5ல Subdivision 1 பார்க்க போகிறோம். Question என்னன்னு பார்த்தீங்கன்னா, first question, x square by 25 plus y square by 9 equal to 1. பாருங்க, first type of conic என்னன்னு சொல்லணும், அப்புறமா center, foci, vertices and equation of directrices இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது வந்து எலிப்ஸு ஆச்சா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இது வந்து எலிப்ஸு பிகாஸ் நடுவில் ப்ளஸ் சிம்பிள். இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். சரி, உடனடியாக நம்ம ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, அப்போ ஏ ஈக்குவல் டு 5, 25 ரூட் எடுத்தால் 5. அதே போல் பி ஸ்கொயர் வந்து 9, பி ஈக்குவல் டு 3, 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஓகேவா? இந்த 4 விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரஃபாக டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இதில் நான் எலிப்ஸும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஏன் இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வரைஞ்சிருக்கேன்னா, மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். நல்லா கவனிங்க, இந்த எலிப்ஸை கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு அடியில் பிக்கர் நம்பர், அதாவது ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு அடியில் வந்திருக்கு. அதனால் நம்மளோட மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வருது, மைனர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே வருது. இதை வச்சு தான் கெஸ் பண்ணணும். அப்புறம் எக்ஸு கூடவும் ஒய் கூடவும் எதுவும் நம்பர் ஒட்டி இல்லை, அதனால் சென்டர் கண்டிப்பாக 0,0 தான். ஓகேவா? இப்போ 2 வெயிட்டைசஸ் மார்க் பண்ணிக்கலாம், 2 போக்கை மார்க் பண்ணிக்கலாம். எஸ்ஸு எஸ் டேஸு 2 போக்கை, 2 வெயிட்டைசஸ். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டேஸ் தான் 2 வெயிட்டைசஸ். ஓகேவா? சரி, இப்போ சம்முக்குள்ளே வரலாம். இங்கே பாருங்கள், ஏ என்ன 5, அப்போ இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் சைடில் என்ன வரணும், 5,0. அப்போ இந்த பாயிண்ட்டு ஏ டேஸ் -5,0. புரியுதுங்களா? சரி, இப்போ ஃபோக்கைக்கு வருமா? ஃபோக்கை அதாவது 0லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் அது என்னன்னு சொல்லுவோம், சி. சி ஈக்குவல் டு என்ன, ஏஇ. சின்னாலும் ஏஇன்னாலும் 2 ஒன்று தான். புரியுதுங்களா? சரி, சி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எதில்? எலிப்ஸில். இது எலிப்ஸ்ன்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு 2 விஷயமும் தெரியல, ஏ ஸ்கொயரும் தெரியும், பி ஸ்கொயரும் தெரியும். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 25, பி ஸ்கொயருக்கு பதிலாக 9. 25ல் 9 கழிச்சு என்ன வரும், 16. அப்போ சி என்ன, 4. 16க்கு ரூட் எடுத்தால் 4 அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகேவா? ஏன்னா 2 ஃபோக்கை இருக்கு இல்லையா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த சி. அப்போது இந்த சைடில் 4,0, அப்போ இந்த சைடில் -4,0. சரி, இப்போ கடைசியாக ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைசஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைசஸ். இப்போ ஒரு எலிப்ஸ்னு வந்தாலே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைசஸ் ஃபார்முலா என்னென்னா பாருங்கள், இதுக்கு பின்னாடி எலிப்ஸுக்கு இந்த பக்கமாக ஒரு லைன், எலிப்ஸுக்கு இந்த பக்கமாக ஒரு லைன் வரும். இது இந்த 2 டைரக்ட்ரைசஸ்னுடைய ஈக்குவேஷன் என்ன? நல்லா கவனிங்க, ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வர்றதுனால பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணிட்டு போகிறதுனால மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. ஓகேவா? அப்போ நம்ம இ கண்டுபிடிக்கணும். ஓகே, சி ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏஇ ஈக்குவல் டு 4, தென் இ ஈக்குவல் டு 4 பை ஏ. அப்போ இ என்னன்னு பாருங்கள், 4 பை ஏக்கு பதிலாக 5. இப்போது ஏற்கனவே இ வந்து 4 பை 5, ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே போடுறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5 பை 4 பை 5. அப்போ இந்த 5 மேலே போய் மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 பை 4. 2 இருக்கு இல்லையா, அதனால் இப்போ நம்ம இங்கேயும் இது யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 டைரக்ட்ரைசஸ், ஒன்று வந்து +25 பை 4, இன்னொரு டைரக்ட்ரைசஸ் வந்து -25 பை 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஆன்சரும் இங்கே எழுத போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் இது வந்து எலிப்ஸ்ன்னு சொல்லிடலாம். இது வாட் டைப் ஆஃப் கானிக்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ எலிப்ஸ்ன்னு சொல்லிடலாம்.
ரெண்டாவது கொஷினில் சப்டிவிஷன் 1 என்ன எழுதணும் பாருங்கள், சென்டர். முதல்ல சென்டர் எழுதிக்கலாம். சென்டர் என்ன 0,0, டவுட்டே இல்லை. எக்ஸு கூடவும் ஒய் கூடவும் எதுவும் நம்பர் ஒட்டி இல்லை, அதனால 0,0. ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் வெயிட்டைசஸ் எழுதிக்கலாமா? செகண்டு வெயிட்டைசஸ் பாருங்கள், ஏ டேஸ் தான் நம்மளோட வெயிட்டைசஸ். அழகாக எழுதியிருக்கேன் பாருங்கள், டயக்ராமேட்டிக்கலி புரிஞ்சுக்கோங்க. அப்போது +/-5,0 நீங்கள் ரெண்டாக பிரித்து எழுதினாலும் ஒன்றும் தப்பில்லை. 5,0 -5,0ன்னு பிரித்து எழுதினாலும் தப்பில்லை. நான் கம்பைன்டு ஆன்சரை கொடுத்துட்டேன் இதை. ஓகே, ஃபோக்கை மூணாவதாக ஃபோக்கை கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ஆர்டரில் தான் ஆன்சர் பேஜில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் இந்த ஆர்டரில் கொடுக்குறேன். நீங்கள் மேபி ஃபோக்கை முதல் எழுதி வெயிட்டைசஸ் அப்புறம் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் அடுத்து ஃபோக்கை எழுதிக்கிறேன். 2 ஃபோக்கை பாருங்கள். சி என்னன்னு கண்டுபிடிச்சோம், +/-4. அப்போ +/-4, ஒய் வேல்யூ வந்து 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வந்துருக்கு எலிப்ஸு. புரியுதுங்களா? சரி, அடுத்து நாலாவது ஆன்சர் என்ன வேணும், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைசஸ். புரியுதுங்களா? ஸோ 2 டைரக்ட்ரைசஸ். இதையும் நீங்கள் கம்பைன்ட் ஆன்சராக கொடுக்கலாம், இல்லை செப்பரேட் ஆன்சராக கொடுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 25/4, எக்ஸ் ஈக்குவல் டு -25/4 2 ஆன்சராகவும் கொடுக்கலாம். அல்லது கம்பைன்ட் ஆன்சராக எக்ஸ் ஈக்குவல் டு +/-25/4ன்னு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகேவா? ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1க்கான ஆன்சர். இப்போ நான் வந்து சப்டிவிஷன் 2க்கு போக போகிறேன். சப்டிவிஷன் 2ல் கவனிங்க, கொடுத்துருக்கிற கொஷின் x²/3 + y²/10 = 1. சார், இப்போ y² கடியில் பெரிய நம்பர் சார், அப்போ கண்டிப்பாக a² வந்து 10 தான். ஆனால் மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ், ஏன்னா y² கடியில் பெரிய நம்பர், பிக்கர் நம்பர். புரியுதுங்களா? அப்போ b² = 3. புரியுதா? அப்போ a யார், √10, b யார், √3. இந்த 4 விஷயம் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே பாதி சம்ம நீங்கள் முடிச்சிட்ட மாதிரி. எலிப்ஸு எது மேலே வரணும், ஒய் ஆக்சிஸ் மேலே வரணும். ஸோ நான் ஒய் ஆக்சிஸ் மேலே எலிப்ஸை வரைஞ்சிட்டேன். புரியுதுங்களா? அதாவது மேஜர் ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ். புரியுதா? இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ பாருங்கள், எக்ஸோடவும் ஒய்யோடவும் எதுவும் நம்பர் ஒட்டி இல்லை. அப்போது சென்டர் வந்து இதுக்கும் 0,0 தான், டவுட்டே இல்லை. ஆனால் இப்போ நான் 2 வெர்டைசஸ் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், a' அப்புறம் 2 போக்கை s'. இப்போது டயக்ராமேட்டிக்லி உங்களுக்கு ஆன்சர் எடுத்து தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி கண்டுபிடிச்சிக்கலாமா? c² = a² - b². இது எலிப்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ c² = a² எனக்கு தெரியும் 10, b² எவ்வளோ 3, 10ல் 3 கழிச்சா c² = 7. அப்போ c = +/- வரப்போகுது. தற்சமயத்துக்கு நான் √7 போட்டு வைக்கிறேன், தேவையான நேரத்தில் அந்த +/- யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு ஈயும் வேணும், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைஸ் கண்டுபிடிக்க போனால் எனக்கு ஈயும் வேணும் இல்லையா? சிக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன், c = ae. அப்போ ae ஆல்சோ √7. அப்போ e யார், √7/a. ஏக்கு பதிலாக √10 போடலாமா? ஸோ √7/√10 தான் நம்மளோட e. ஓகேவா? சரி, இப்போ ஃபைனலாக நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைசஸ் போயிடலாம். இப்போ பாருங்கள், டைரக்ட்ரைசஸ் எது மேலே வரும், ஒய் ஆக்சிஸ் மேலே வரும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 2 டைரக்ட்ரைசஸ். அப்போ y = a/e அல்லது y = +/- a/e. ஓகேவா? சரி, இப்போ y = +/- போட்டுக்கோங்க. a எவ்வளோ, √10. e எவ்வளோ, இதோ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது அப்படியே எடுத்து கீழே போடுங்க. √7/√10. இந்த √10 மேலே போய் மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ √10 × √10 10ஆக மாறிடும். ஸோ y = +/-10/√7. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரைசஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இங்கே டயக்ராமில் மார்க் பண்ணிக்கலாம் இருங்க. a எவ்வளோ பாருங்கள், √10. அப்போது +/- √10
புரியுதுங்களா? ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10. அப்போ இது வந்து 0, ரூட் 10. இது வந்து 0, மைனஸ் ரூட் 10. அப்புறம் இது வந்து சி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பாருங்கள், ரூட் 7. இது வந்து 0, ரூட் 7. இது வந்து 0, மைனஸ் ரூட் 7. பாருங்கள், இங்கேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு எல்லா ஆன்சரும் டயக்ராமில் கொடுத்துட்டேன். நீங்கள் டயக்ராம் வச்சு தாராளமாக அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எந்த ஃபார்முலாவும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நீங்கள் டயக்ராமை வச்சு அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டயக்ராமெட்டிக்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கே ஃபோக்கஸு, எங்கே வெயிட்டைசஸ்ஸு, எது வந்து டைரக்ட்ரைசஸ்ஸு, இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. இப்போ டைரக்ட்ரைசஸும் எழுதிடலாம் பாருங்கள். இந்த டைரக்ட்ரைஸ்க்கு என்னான்னு பேர், ப்ளஸ் 10/√7. இந்த டைரக்ட்ரைஸ்க்கு என்ன பேர், இந்த பக்கம் இருக்குது y ஈக்குவல் டு மைனஸ் 10/√7. ஓகேவா? ஸோ டைரக்ட்ரைசஸ்க்கும் நம்ம ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் கோனிக் இட் இஸ்? இட் இஸ் அன் எலிப்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எலிப்ஸு இது எழுதிக்கலாம். ரெண்டாவது கொஷினில் 4 சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சென்டர் என்னன்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் சென்டர் வந்து 0, 0 தான். ஏன்னா எக்ஸ் கூடவும் ஒய் கூடவும் எதுவும் ஒட்டி இல்லை, அதனால் சென்டர் வந்து 0, 0 தான். ரெண்டாவது கொஷின் வெயிட்டைசஸ் சொல்லிடலாமா? வெயிட்டைசஸ் எக்ஸ் வேல்யூ வந்து 0, ஒய் வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10. ஓகே, நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட எழுதலாம்ப்பா, ஒன்றும் தப்பில்லை. ரெண்டு வெயிட்டைசஸ் ஏ, ஏ டேஸை தனித்தனி கூட எழுதலாம், ஒன்றும் தப்பில்லை. சரி, நீங்கள் ஆன்சரில் இருக்கிற மாதிரியே எழுதணும், அதுக்காக நான் இப்படி எழுதிட்டுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக 0, ப்ளஸ் ரூட் 10, 0, மைனஸ் ரூட் 10 அப்படி எழுதினாலும் தப்பில்லை. சரி, ரெண்டு ஃபோக்கை, எக்ஸ் வேல்யூ 0, அப்போ ரெண்டு ஒய் வேல்யூ பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7. ஓகேவா? அதாவது ரெண்டு ஃபோக்கை வருது இல்லையா, ரெண்டு ஃபோக்கஸஸ் வருது இல்லையா, அதனால் இது கம்பைன் ஆன்சராக கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் பிரித்து எழுதலாம். 0, ப்ளஸ் ரூட் 7, 0, மைனஸ் ரூட் 7 பிரித்து எழுதலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்போ லாஸ்ட்டாக டைரக்ட்ரைசஸ், ரெண்டு டைரக்ட்ரைசஸ், இதையும் கம்பைன் ஆன்சராக கொடுத்துடலாமா? ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10/√7. ஓகே, இப்போது சப்டிவிஷன் 3 போயிடலாம். சப்டிவிஷன் 3ல் கொஷின் பாருங்கள். x square by 25 minus y square by 144 equal to 1. இப்போ பாருங்கள், நடுவில் மைனஸ் சிம்பிள் வந்தால், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில் வந்தால் அது கண்டிப்பாக ஹைப்பர்போலா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் வந்து எலிப்ஸ்ன்னு பார்த்தோம். தேர்டு சப்டிவிஷன் வந்து ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ ரெண்டு பேரில் யார் ப்ளஸில் இருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் தான் ப்ளஸில் இருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கடியில் இருக்கிறது ஏ ஸ்கொயர். ரெண்டு பேரில் யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கிறது தான் ஏ ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் தான் பாசிட்டிவ், அதனால் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதா? ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அப்போ நம்மளோட ஏ ஸ்கொயர் வந்து 25, ஏ வந்து 5ன்னு சொல்லிடலாம். அதே போல் மைனஸில் யார் இருக்காங்க? ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் அடியில் இருக்கிறது தான் பி ஸ்கொயர். அதாவது யார் மைனஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கிறது தான் பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, பி ஈக்குவல் டு 12. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லிட்டோம், அதனால இந்த ஹைப்பர்போலாவை நான் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வைக்கிறேன். அப்போது இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ரெண்டு வெயிட்டைசஸ் ஏ, ஏ டேஸ், ரெண்டு போக்கை எஸ், எஸ் டேஸ். வேறு என்ன வேணும்? ரெண்டு டைரக்ட்ரைசஸ், ரெண்டு டைரக்ட்ரைசஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வந்ததுனால ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. புரியுதா? நீங்கள் சம்ம டயக்ராமேட்டிக்லி புரிஞ்சிக்க போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது இந்த சம்ம. ஓகேவா? சரி, இப்போது இதில் சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்.
நம்ம எலிப்ஸில் என்ன பார்த்தோம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தோம். ஆனால் ஹைப்பர்போலாவில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எவ்வளோ 25, பி ஸ்கொயர் எவ்வளோ 144, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 169. அப்போ சி ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 13. ஓகேவா? சரி, அப்போ சிக்கு இன்னொரு நேம் இருக்குன்னு சொன்னால் சி ஈக்குவல் டு ஏஇ, அந்த வேல்யூ வேணுன்னா 13. அப்போ இ வேணும்னா ஏவை அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ 13 கடியில் ஏ எவ்வளோ 5. ஓகே, இ ஈக்குவல் டு 13/5. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிங் என்ன எழுதியிருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ/இ கம்பைண்டாக. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ எவ்வளோ 5, இ எவ்வளோ 13/5. ஓகே, இது கடியில் நான் 13/5ன்னு போட்டேன்னா இந்த 5 மேலே போய் மல்டிப்ளை ஆகிக்கும்ல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 × 5 25. ஸோ 25/13. ஸோ இது போல் 2 டைரக்ட்ரைசஸ். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் டயக்ராமுக்கு போய்ட்டுறேன், நல்லா கவனிங்க. இப்போது ஏ எவ்வளோ 5. அப்போது இது வந்து 5,0, இது வந்து -5,0. 2 வெர்டைசஸும் மார்க் பண்ணிட்டோம்ப்பா, வேறு ஒன்றும் பண்ணல. 2 ஃபோக்கை, சி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 13. அப்போ இது வந்து +13,0, இது வந்து -13,0. 2 ஃபோக்கை மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்ஸாமில் நீங்கள் டயக்ராம் கூட வரைய தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சுட்டு வந்தால் போதும். இந்த டயக்ராமேட்டிக்கலி நீங்கள் புரிஞ்சிக்கும் போது சம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதனால தான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதுங்களா? சரி, இப்போது நம்ம ஆன்சர்ஸ் எழுதிடலாமா? ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் குனிக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் குனிக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்ல, ஹைப்பர்போலா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் என்னன்னு எழுதிடலாம். பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க, சென்டர், ஃபோக்கை, வெர்டைசஸ், டைரக்ட்ரைசஸ். அப்போ சென்டர் என்னன்னு சொல்லிடலாமா? சென்டர் வந்து 0,0. ஏன் சார் சென்டர் 0,0? ஏன்னா இங்கே h,k இன்வால்வ் ஆகலை. பாருங்கள், எக்ஸ் கூடவும் ஒய் கூடவும் எதுவும் ஒட்டி இல்லை நம்பர்ஸ். அப்போ சென்டர் 0,0. 2 வெர்டைசஸ் எழுதிடலாமா? வெர்டைசஸ் பாருங்கள், ஏ டேஸ் என்ன 5,0 -5,0. ஸோ கம்பைண்டாக இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. ஓகேவா? சரி, தேர்டு 2 ஃபோக்கை பாருங்கள். சி என்ன கண்டுபிடிச்சோம் 13ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? பாருங்கள் 13,0 -13,0 கம்பைண்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 13,0. 2 டைரக்ட்ரைசஸ் பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் கம்பைண்ட் ஆன்சராக கொடுத்துருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 25/13. ஓகே, சரி, இப்போ நம்ம 4th சப்டிவிஷன் போயிடலாமா? ஸோ 4th சப்டிவிஷனில் கொஷின் என்னன்னு பாருங்கள். y²/16 -x²/9 = 1. அஃப்கோர்ஸ் it is an hyperbola. Why? Because 1 மைனஸில் x² y²ல 1 மைனஸில் இன்னொன்று ப்ளஸில். ஆனால் ப்ளஸில் இருக்கிறது யார்? ப்ளஸில் இருக்கிறது வந்து y². அதனால் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ். புரியுதுங்களா? எதை வச்சு டிசைட் பண்ணணும் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸு? யார் ப்ளஸில் இருக்காங்க, x² ப்ளஸ்லையா y² ப்ளஸ்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா y² தான் ப்ளஸில். அதனால் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். ஸோ இந்த 2 தகவலை இங்கேருந்து எடுத்துட்டோம். அப்புறம் யார் ப்ளஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கிற நம்பர் தான் a². அப்போ a² = 16. அடுத்து b² = 9. ஓகே, ஸோ யார் இங்கே ப்ளஸில் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கிற நம்பர் தான் a². ஓகேவா? சரி, அடுத்தது இதை வச்சு நம்ம a எழுதிக்கலாம். a வந்து 4, b² = 9. அப்போ b = 3. சரி, இப்போ ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால நான் ஒய் ஆக்சிஸ் மேலே இந்த ஹைப்பர்போலா வரைஞ்சிட்டேன். புரியுதா? இப்போ 2 வெர்டைசஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஏ டேஷ். 2 ஃபோக்கை மார்க் பண்ணிக்கலாம். எஸ் டேஷ். சென்டர் அஃப்கோர்ஸ் 0,0 தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே h,k இன்வால்வ் ஆகலை. அதாவது x²ஓடவோ y²ஓடவோ இதுவும் நம்பர் ஒட்டி வரல. ஸோ அப்படி வராட்டி கண்டிப்பாக சென்டர் 0,0 தான். இப்போ 2 டைரக்ட்ரைசஸ்
பாருங்கள், இது ஒய் ஆக்சிஸ் மேலே வந்த காரணத்தினால ஒய் ஈக்குவல் டு ஏ பை இ, இது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. சரி, இப்போ நம்ம சி கண்டுபிடிச்சா தான் நமக்கு வேலை ஆகும். ஓகேவா? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஹைப்பர்போலால சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 9. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ரூட் எடுத்தோம்னா சி ஈக்குவல் டு 5. அல்லது ஏஇ ஈக்குவல் டு 5. சிஇ ஈக்குவல் டு ஒன் சைட் பண்ணிட்டோம்னா 5 பை ஏ. ஏ எவ்வளோ? 4. ஓகே, இப்போது டைரக்ட்ரிக்ஸ்க்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு கம்பைனாக எழுதிக்கலாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ எவ்வளோ? 4. இ எவ்வளோ? 5 பை 4. அப்போ இந்த 4 போய் மேலே மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 4 16 பை 5. புரியுதுங்களா? டயக்ராமில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச விஷயமெல்லாம் இங்கே குறிச்சிக்கலாம். பாருங்கள், ஏ எவ்வளோ? 4. அப்போ இது வந்து 0,4. ஏன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ். இது என்ன? 0,-4. 2 வெயிட் ஆக்சிஸ் குறிச்சிட்டோம். 2 ஃபோக்கை குறிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், சி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5. அப்போ இது வந்து 0,5. இது என்ன? 0,-5. ஏன் ஃபஸ்ட் நம்பர் 0? ஏன்னா இது ஒய் ஆக்சிஸ் மேலே வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த எல்லா விஷயமும் இங்கே ஆன்சராக நான் எழுதிக்க போகிறேன். ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? டைப் ஆஃப் கொனிக்கு. இது என்ன டைப் ஆஃப் கொனிக்கு? ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா, ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் சொல்லிடலாம். சென்டர் அஃப்கோர்ஸ் 0,0 தான். அடுத்து வெயிட்டைசஸ். புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் இங்கே எழுதிடலாம். 0, +or-4. அடுத்து 2 ஃபோக்கை. 0, +or-5. சி கண்டுபிடிச்சோமே, அதுதாங்க ஃபோக்கை. பாருங்கள், சி என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 5. ஓகேவா? அடுத்து 2 டைரக்ட்ரைசஸ். y equal to +or-16 by 5. ஓகே, அவ்வளோதாங்க இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.